98ஆம் சங்கீதத்திலையும் 96ஆம் சங்கீதத்திலையும் 100வது சங்கீதத்திலே பார்க்கும்பொழுது நாம் புது பாட்டை தேவனுக்கு பாடுவோம், சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம் என்று சொல்லி அங்கே தாவீது அழகாக சொல்கிறார். ஹல்லேலூயா! நம் கைகளை உயர்த்தி நாம் மீண்டுமாக இந்த புது பாட்டை எந்த நாவல் தந்தார் புகழ்ந்து பாடுவேன் என்ற பாட்டை நாம் பாடும் பொழுது நாம் உற்சாகமாய் நம் கைகளை தட்டி நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா! புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில், ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில், ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே, நல்லவர் எந்தன் வாழ்வில், ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில், ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார், கண்மலை அழகான கோட்டையானார். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில், ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில், ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். நான் நம்பும் துருகமானார், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவர் இந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார், நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார், அவர் எங்கள் நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார், அவர் எங்கள் நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். புது பாட்டை எங்கள் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில், ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வில், ருசித்து
ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், என் வாழ்வில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், என் வாழ்வில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலே உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஐயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே உங்கள் வீடுகளிலே சென்று அந்த 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆனால் 17ஆம் வசனத்திலே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆங்கிலத்தில் ஈஸி ஃபார் காட். நீங்க எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இன்றைக்கு நாம் தேவனை பார்த்து நாம் ஆராதித்து நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே ஒருவேளை காற்றையும் கடலையும் மழையையும் காணாமல் ஒரு சூழ்நிலை மாறவே இல்லை, கடைசி வாரங்களுக்குள் வந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நாம் தேவனை ஆராதிப்போம். நிச்சயமாகவே அவர் தண்ணீரை வர பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya.